ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் வானல் வச்சுக்கோங்க. வானல் நல்லா காஞ்ச உடனே ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பும் ஒரு 6லேருந்து 7 போட்டுக்கோங்க. லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. அதோடையே 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி போடும்போது உங்களுக்கு சிக்கன் நல்ல கிரேவியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதை இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இதோடையே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வரமிளகாய் வறுத்து அதில் அரைச்சிருக்கோம், அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். இப்போது சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. 1 கிலோ சிக்கன் போடுறேன். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இதிலையே வதக்கிடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை இதில் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இதில் வதங்கட்டும். தக்காளி பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிடுங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுருங்க. அதோட கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா 15 நிமிஷம் வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போது மிளகு சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து அதிலே வேக வச்சுருங்க. நல்ல சூப்பராக வாசனை வருது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல கார சாரமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.